ஹாய், வெல்கம் டு யுவர் ஃபிசிக்ஸ் லேப். இந்த ஸ்லைட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நான் உங்கள் கூட பேசணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைட்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்லைட்ஸ் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். எதுக்காக உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்போ நீங்கள் மிஸ்ஸையோ இல்லை என்னையோ, அதாவது லேப் அட்டெண்டரையோ எதிர்பார்த்துக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன ஆசை தான். நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்லைட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னையோ இல்லை மிஸ்ஸையோ நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே ஓனாக பண்ணலாம். ஓகே, நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் மேக்ஸிமம் 2 தடவை பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எனக்கு நான் டெய்லி ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நான் டெய்லி சொல்லிக் கொடுக்குறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் டெய்லி நீங்கள் இந்த ஸ்லைட்ஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் நீங்கள் எப்போல்லாம் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த ஸ்லைட்ஸை ஒரு தடவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். இப்போ என்ன மாதிரி நீங்களும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் நல்லா ஈஸியாக பண்ணலாம். ஓகே, நான் இந்த ஸ்லைட் ஷோவில் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் கொண்டு வந்துட்டேன், எக்ஸப்ட் லாஜிக் கேட்ஸ் இருக்காது. இந்த ஸ்லைட்ஸ்லாம் பாருங்கள். பார்த்தோம் புரியலன்னா லேபில் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புரியலன்னா என்னை கேளுங்க. இப்போ ஸ்லைட் ஷோ போகலாமா? ஆல் தி பெஸ்ட். ஓகே, நீங்கள் இப்போ பார்க்குறது ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஸ்பெக்ட்ரோமீட்டரில் முதல்ல ப்ரிஸத்தோட ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம், அதாவது ப்ரிஸத்தோட ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரிசம் 2 சைடு பாலிஷ்ட் ஏரியாவாக இருக்கும், ஒரு சைடு அன்பாலிஷ்டாக இருக்கும். ஸோ இந்த அன்பாலிஷ்ட் ஏரியா நம்மள ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அதோட ப்ரிசமோட பாட்டம் எட்ஜ் ப்ரிசம் டேபிளோட பாயிண்டரில் இருக்கணும். இப்போது டெலஸ்கோப் 1 பொசிஷன் பார்த்தீங்கன்னா T1 போட்டிருப்பேன், அது பொசிஷன் 1, அதாவது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு டெலஸ்கோப்பை மூவ் பண்ணணும். இப்போ இமேஜ் இது வழியாக தெரியும். ஸோ ஒரு ஸ்லிட்டு தெரியும், அந்த ஸ்லிட்டை மிடில் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரீடிங் எடுப்பீங்க. இந்த ரீடிங் இந்த ரீடிங்க்கு எடுத்து முடிச்சப்பறம் வெர்னியர் 1 ரீடிங், வெர்னியர் 2 ரீடிங், 2 ரீடிங் எடுக்கணும். ஓகே, அதே மாதிரி T1 T2 பொசிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம டெலஸ்கோப் மூவ் பண்ணிட்டு அதே ஸ்லிட்டு இமேஜ் தெரியும், அதையும் சென்டர் பண்ணிவிட்டு வெர்னியர் 1 ஸ்கேல் ரீடிங், வெர்னியர் 2 ஸ்கேல் ரீடிங் எடுக்கணும். இந்த வெர்னியர் 1 வெர்னியர் 2 ரெண்டு ரீடிங்கும் 180 டிகிரி மஸ்ட். ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ரிஸத்தோட ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் கண்டுபிடிக்க வரும். இதுக்கு ப்ரிஸத்தோட அன்பாலிஷ்ட் ஏரியா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். ப்ளஸ் அந்த ப்ரிஸத்தோட பாட்டம் எட்ஜ் இந்த ப்ரிசம் டேபிளோட ஃபஸ்ட்டு ரிங்கில் டச் ஆகணும். இப்போது இந்த ஏன் போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, டெலஸ்கோப்பை நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். இப்போ இமேஜ் தெரியும், இமேஜை சென்டர் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், ப்ரிசம் டேபிளை கிளாக் வைஸ் டர்ன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லிட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகிற ஸ்லிட்டு சடனாக ஒரு பாயிண்டில் ரிட்டர்ன் ஆகும். அந்த ரிட்டர்னிங் பாயிண்ட்டுக்கு தெரிஞ்சப்பறம் அந்த நீங்கள் ப்ரிசம் டேபிளை மூவ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அந்த ஸ்லிட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ டெலஸ்கோப் மூவ் பண்ணணும். டெலஸ்கோப்பை அதாவது பீன் போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் பி என்ன டெலஸ்கோப்பை லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லிட்டு மிடிலுக்கு வரும். ஸ்லிட்டு மிடில் வந்தப்பறம் இப்போ தான் நீங்கள் ரீடிங் எடுக்கணும். இது வெர்னியர் 1 வெர்னியர் 2 ரீடிங் எடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போது டைரக்ட் இமேஜ் ரீடிங் எடுக்கணும். டைரக்ட் இமேஜுக்கு என்ன பண்ணுறோம், டெலஸ்கோப்பை ஸ்ட்ரெயிட் வைக்கணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரிசம் தேவைப்படாது. ஸோ ப்ரிசத்தை எடுத்துட்டு டெலஸ்கோப்பை ஸ்ட்ரெயிட் அந்த டெலஸ்கோப்பும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லிட்டு மிடில் பண்ணுவீங்க. மிடில் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரீடிங் எடுக்கணும். வெர்னியர் 1 வெர்னியர் 2 ரீடிங் எடுப்பீங்க. எப்போவுமே இந்த வெர்னியர் 1 வெர்னியர் 2 ரீடிங்க்கு 180 டிகிரி மஸ்ட். ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு 1 2 3 3 டயக்ராம் போட்டிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் 1 முதல்ல டெலஸ்கோப்பை நீங்கள் மூவ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணி ஸ்லிட்டை மிடில் பண்ணுறீங்க. நம்பர் 2 ப்ரிசம் டேபிளில் கிளாக் வைஸ் மூவ் பண்ணி அந்த ஸ்லிட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகிட்டு சடனாக ரிட்டர்ன் ஆகுது, அந்த ரிட்டர்னிங் பாயிண்ட்டில் ஸ்டாப் பண்ணுறீங்க. 3வது டயக்ராம் திருப்பியும் டெலஸ்கோப்பை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஸ்லிட்டை மிடில் பண்ணுறீங்க. இதுதான் அந்த 3 டயக்ராம். ஃபர்ஸ்ட் டயக்ராம் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி மிடில் பண்ணுறோம். செகண்ட் டயக்ராம் ப்ரிசம் டேபிளை மூவ் பண்ணி அந்த ரிட்டர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். தேர்ட் டயக்ராம் திருப்பியும் டெலஸ்கோப்பை நம்ம மூவ் பண்ணி ஸ்லிட்டை மிடில் பண்ணுறோம். ஓகே, இப்போது நீங்கள் பார்க்குறது கிரேட்டிங் நார்மல் இன்சிடென்ஸ். ஸோ நார்மல் இன்சிடென்ஸ் ரெடி பண்ணணுன்னு பார்க்கலாம். இதில் முதல்ல 1 2 3 டயக்ராம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம்
டெலஸ்கோப்பை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வைக்கணும். அப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெர்னியர் 1 பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு வெர்னியர் 2 வந்து 180ல் இருக்கிற மாதிரி செட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டயக்ராமில் இப்போ 90 டிகிரிக்கு டெலஸ்கோப்பை வந்து 90 டிகிரி ரைட் ஹேண்ட் சைடு வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ 180 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி எவ்வளோ ஆகும்? 270. ஸோ 270 வர மாதிரி வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கை வெர்னியர் 2 ஸ்கேல் ரீடிங் 270 வர வரைக்கும் அந்த டெலஸ்கோப்பை ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். இப்போது அதோட ஆங்கிள் வந்து கரெக்டாக 90 டிகிரியில் இருக்குது. அதுக்கப்புறம் டெலஸ்கோப்பை பார்த்துக்கிட்டு அந்த கிரேட்டிங் டேபிளை மட்டும் மூவ் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஸ்ட்ரிட்டு தெரியும். ஸோ ஒயிட் கலர் ஸ்ட்ரிட்டு தெரிய வரைக்கும் நீங்கள் அந்த கிரேட்டிங் டேபிளை வந்து ரொட்டேட் பண்ணணும். தெரிஞ்சப்புறம் இப்போ என்ன பண்ணணும், அந்த பாட்டம் பிளேட் இருக்கு இல்லையா, பாட்டம் பிளேட்டை வந்து -45 டிகிரிக்கு நீங்கள் பண்ணணும். ஸோ 270 முதல்ல வந்து 180 ப்ளஸ் 90 டிகிரிக்கு பண்ணோம். அதுக்கப்புறம் 270 ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், -45 பண்ணோம். ஸோ பாட்டம் பிளேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த 270 - 45 225. ஸோ வெர்னியர் 2 வந்து 225ல் இருக்கிற மாதிரி அந்த ரீடிங் வர வரைக்கும் அந்த பாட்டம் பிளேட்டை அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரேட்டிங் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ டயக்ராம் 3ல் பார்க்குற மாதிரி அந்த கிரேட்டிங் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்புறம் நம்பர் 3, அதாவது டயக்ராம் 3ல் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்பர் 2 டயக்ராமில் பண்ண மாதிரி 90 டிகிரியில் டெலஸ்கோப்பை வச்சுட்டு அப்புறம் கிரேட்டிங்கை மூவ் பண்ணி மிடில் பண்ணிவிட்டு ஸோ -25 பண்ணி -45 பண்ணி ஸோ 225 வர வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கிரேட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. இப்போ நம்பர் 3ல் என்ன பண்ணணும்னா டெலஸ்கோப்பை திருப்பியும் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடணும். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வைக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் ஸ்ட்ரிட்டு தெரியும். ஸோ ஒயிட் கலர் ஸ்ட்ரிட்டு தெரிஞ்சோம்னா இப்போ ரீடிங் எடுக்கணும். இது வந்து டைரக்ட் ரீடிங், ஒயிட் கலர் கூடலையே ரீடிங். ஓகே, நம்ம கிரேட்டிங் அதாவது ஸ்பெக்ட்ரோமீட்டர் கிரேட்டிங்கில் அந்த கலர்ஸோட ரீடிங்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நார்மல் இன்சிடென்ஸ் மூணுத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு தான் நம்ம ரீடிங் எடுக்கணும். ஸோ அந்த தேர்ட் ஸ்டெப் தான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் லிஸ்ட்டு தெரியுது இல்லையா, அந்த தான் ஃபஸ்ட்டு ரீடிங். அதுக்கப்புறம் ப்ளூ கலர் வரும், அதுக்கப்புறம் க்ரீன், அதுக்கப்புறம் எல்லோ. ஸோ அதுக்கப்புறம் இந்த 3 கலரையும் எப்படி ரீடிங் எடுக்கணும்னு நம்ம நெக்ஸ்ட்டு டயக்ராமில் பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, ஸ்பெக்ட்ரோமீட்டர் கிரேட்டிங்கில் முதல்ல நார்மல் இன்சிடென்ஸ் பார்த்தீங்க. இப்போ எப்படி ரீடிங் எடுக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல அந்த டெலஸ்கோப்பை என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வைக்கணும். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வச்சு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்ட்ரிட்டு தெரியும். ஸோ ஒயிட் கலர் ஸ்ட்ரிட்டை மிடில் பண்ணிவிட்டு வெர்னியர் 1 வெர்னியர் 2 ரீடிங் எடுக்கணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த டெலஸ்கோப்பை மூவ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கலராக ப்ளூ கலர் தெரியும். இது வந்து இங்க் ப்ளூ. இந்த கலரை சென்டர் பண்ணிவிட்டு இப்போ ரீடிங் எடுக்கணும் வெர்னியர் 1 வெர்னியர் 2. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பி ரிட்டர்ன் மூவ் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் தெரியும். அதுக்கப்புறம் எல்லோ கலர் தெரியும். ஸோ இந்த மாதிரி 3 கலரையும் சென்டர் பண்ணிவிட்டு 1 by 1 வெர்னியர் 1 வெர்னியர் 2 ரீடிங் எடுக்கணும். நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து முதல்ல ஒயிட் ஸ்ட்ரிட்டை மிடில் பண்ணுறோம். அப்புறம் செகண்ட் வந்து ப்ளூ கலரை மிடில் பண்ணுறோம். தேர்டு வந்து க்ரீன் கலரை மிடில் பண்ணுறோம். அண்ட் ஃபோர்த்து வந்து எல்லோ கலரை மிடில் பண்ணுறோம். இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து பொட்டன்ஷியோமீட்டர் சர்க்யூட் டயக்ராம். இதில் நமக்கு என்னென்ன அப்பரேட்டஸ் தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல பேட்ரி, அப்புறம் இந்த ஏபி அப்படின்றது வந்து ஒரு அப்பரேட்டஸ், அது வந்து கனெக்ஷன் கிடையாது. அப்புறம் லெக்லான்சி செல், எல்சினா லெக்லான்சி செல், டிசினா டேனியல் செல். இந்த 1 2 3 4 5 6 இது வந்து டிபிடிடி சுவிட்ச். அப்புறம் கேலோமீட்டர், அப்புறம் ஹை ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் ஜாக்கி. நெக்ஸ்ட் வந்து ஆர்எஸ்னா ரியோஸ்டாட். கே வந்து கீ, ஆனால் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் சர்க்யூட் டயக்ராம்லாம் வரையணும். ஓகே, இப்போ கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போது பொட்டன்ஷியோமீட்டரோட கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம். முதல்ல பேட்ரி பாசிட்டிவ்லேருந்து ஏக்கு தரணும். நெக்ஸ்ட்டு ஏலேருந்து நம்பர் 3, அதாவது டிபி சுவிட்சில் நம்பர் 3 தரணும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். இந்த 4லேருந்து கேலோமீட்டர் பாசிட்டிவ், அப்புறம் கேலோமீட்டர் நெகட்டிவ்லேருந்து ஹை ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிலேருந்து ரியோஸ்டாட் அப்பர் டெர்மினல், அப்புறம் ரியோஸ்டாட் லோவர் டெர்மினலேருந்து நேராக பேட்டரி நெகட்டிவ் வந்துடணும். இங்கே கீ இருக்கும், ஆனால் கீ யூஸ் பண்ண மாட்டோம். அது சர்க்யூட் டயக்ராம்ல ஆனால் கண்டிப்பாக வரையணும். நெக்ஸ்ட்டு லெக்லான்சி செல் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1, நெகட்டிவ் வந்து நம்பர் 2 தரணும். டேனியல் செல் பாசிட்டிவ் வந்து 5 தரணும். டேனியல் செல்லோட நெகட்டிவ் வந்து நம்பர் 6 தரணும்.
ஓகே, இப்போது பொட்டன்ஷியோமீட்டர் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல பேட்டரி பாசிட்டிவ், அதாவது ரெட்டு பிளாக், பாசிட்டிவ் வந்து ரெட்டு, பிளாக் வந்து நெகட்டிவ். ஸோ பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து முதல்ல ஏ, அப்புறம் ஏலேயே இன்னொரு ஒயர் கனெக்ட் பண்ணி நம்பர் 3, அதாவது டிபிடி சுவிட்சில் நம்பர் 3 தரணும். 3க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். ஸோ 4லேருந்து கேல்வனோமீட்டர் பாசிட்டிவ், அப்புறம் கேல்வனோமீட்டர் நெகட்டிவ் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் ஒரு ரெண்டு, ஹை ரெசிஸ்டன்ஸ் இன்னொரு ரெண்டுலேருந்து நேராக ஜாக்கி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பிலேருந்து ரியோஸ்டாட்டோட அப்பர் டெர்மினல், அப்புறம் ரியோஸ்டாட் லோவர் டெர்மினல்லேருந்து நேராக பேட்டரி நெகட்டிவ். அதுக்கப்புறம் லெக்லான் சைடு இருக்கு பாருங்க, லெக்லான் சைடோட பாசிட்டிவ் வந்து டிபிடி சுவிட்சோட நம்பர் 1, லெக்லான் சைடு நெகட்டிவ் வந்து டிபிடி சுவிட்சோட நம்பர் 2. அதே மாதிரி டேனியல் சைடோட பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ் வந்து டிபிடி சுவிட்சோட நம்பர் 5, நெகட்டிவ் வந்து நம்பர் 6. இது வந்து மீட்டர் பிரிட்ஜ். மீட்டர் பிரிட்ஜில் முதல்ல என்னென்ன அப்பரேட்டஸ் நமக்கு தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல பேட்ரி, அப்புறம் ஆர்ன்றது வந்து நோன் டிஸ்டன்ஸ், அதே மாதிரி எக்ஸ்ன்றது வந்து அன்னோன் டிஸ்டன்ஸ், ஜீனா கேல்வனோமீட்டர், ஹெச்ஆர்ன்றது வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ், ஜேனா ஜாக்கி. இந்த சைடு ஏ 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 டெர்மினல் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு 3 டெர்மினல் இருக்கும். ஸோ மிடில் ஒரு டெர்மினல் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு வந்து ஏ, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு இந்த லாஸ்ட் டெர்மினல் வந்து பி. இந்த 2 டெர்மினலும் நோன் ரெசிஸ்டன்ஸ் போகணும், இந்த ரைட்டில் இருக்கிற 2 டெர்மினலும் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் போகணும். ஸோ மிடில் இருக்கிற டெர்மினல் வந்து கேல்வனோமீட்டர் பாசிட்டிவ், கேல்வனோமீட்டர் நெகட்டிவ் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி. இப்போ நீங்கள் பார்க்குறது மீட்டர் பிரிட்ஜ். மீட்டர் பிரிட்ஜோட சர்க்கியூட் டயக்ராம். மேலே உள்ளது வந்து பிஃபோர் இன்டர்சேஞ்சிங், கீழே உள்ளது ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங். பிஃபோர் இன்டர்சேஞ்சிங்கில் பேட்டரி பாசிட்டிவ்ல வந்து ஏ, அதே மாதிரி பேட்டரி நெகட்டிவ் வந்து இந்த சைடு பி. நெக்ஸ்ட்டு இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, அது 2 வந்து நோன் ரெசிஸ்டன்ஸ்க்கு போகணும். அதே மாதிரி இந்த 2 எக்ஸ் வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸ்க்கு போகணும். ஸோ மிடில் ஒன்று இருக்கும், மிடில்லேருந்து என்ன பண்ணணும், கேல்வனோமீட்டர் பாசிட்டிவில் போகணும், கேல்வனோமீட்டர் நெகட்டிவ் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி. அவ்வளோதான் கனெக்ஷன்ஸ். அப்புறம் ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங்கில் நோன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த சைடு வரணும், அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இந்த சைடு வரணும். மற்ற சர்க்கியூட் டயக்ராம் சேம் தான். இது வந்து மீட்டர் பிரிட்ஜ். மீட்டர் பிரிட்ஜில் முதல்ல என்னென்ன அப்பரேட்டஸ் நமக்கு தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல பேட்ரி, அப்புறம் ஆர்ன்றது வந்து நோன் டிஸ்டன்ஸ், அதே மாதிரி எக்ஸ்ன்றது வந்து அன்னோன் டிஸ்டன்ஸ், ஜீனா கேல்வனோமீட்டர், ஹெச்ஆர்ன்றது வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ், ஜேனா ஜாக்கி. இந்த சைடு ஏ 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 டெர்மினல் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு 3 டெர்மினல் இருக்கும். ஸோ மிடில் ஒரு டெர்மினல் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு வந்து ஏ, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு இந்த லாஸ்ட் டெர்மினல் வந்து பி. இந்த 2 டெர்மினலும் நோன் ரெசிஸ்டன்ஸ்க்கு போகணும், இந்த ரைட்டில் இருக்கிற 2 டெர்மினலும் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் போகணும். ஸோ மிடில் இருக்கிற டெர்மினல் வந்து கேல்வனோமீட்டர் பாசிட்டிவ், கேல்வனோமீட்டர் நெகட்டிவ் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி. ஓகே, இப்போது மீட்டர் பிரிட்ஜ் எப்படி கனெக்ஷன் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். மீட்டர் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 டெர்மினல் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு 3 டெர்மினல் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த லாஸ்ட்டில் உள்ளது வந்து ஏ, அதே மாதிரி அந்த சைடு லாஸ்ட்டில் உள்ளது வந்து பி. ஸோ மிடில் ஒரு டெர்மினல் இருக்கும். மொத்தம் 7 டெர்மினல், 3 + 3 + 1. ஓகே, 7 டெர்மினல் இருக்குது. இதில் ஏ வந்து என்ன பண்ணணும், லெக்லான் சைடோட பாசிட்டிவ் தரணும், அதே மாதிரி லெக்லான் சைடு நெகட்டிவ் வந்து பியில் தரணும். நெக்ஸ்ட் வந்து ஏ பக்கத்தில் இருக்கிற 2 டெர்மினலும் நேராக நோன் ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரி இந்த சைடு வந்து இந்த 2 டெர்மினலும் காயில் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் மிடில் இருக்குது பார்த்தீங்களா, மிடில் வந்து கேல்வனோமீட்டர் பாசிட்டிவ் தரணும், கேல்வனோமீட்டர் நெகட்டிவ் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி. அவ்வளோதான். இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர், அதாவது டிஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து சர்க்கியூட் டயக்ராமுக்கு நமக்கு என்னென்ன அப்பரேட்டஸ் தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல பேட்ரி, அப்புறம் அம்மீட்டர், அப்புறம் சின்றது வந்து கம்யூட்டேட்டர். இதில் 4 டெர்மினல் இருக்கும். ஸோ பாட்டமில் வந்து 1 and 2, டாப்பில் வந்து ஹேண்டில் இருக்கிறது வந்து 3 and 4. நெக்ஸ்ட்டு டிஜி, அதுக்கப்புறம் ஆர்ஹெச்னா ரேவ் ஸ்டார்ட். கீ நம்ம யூஸ் பண்ணுறதுல என்னாலும் டயக்ராமில் வரையணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து சர்க்கியூட் டயக்ராம் போகலாம், எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு. இப்போது டிஜி கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம். முதல்ல பேட்டரி பாசிட்டிவ்லேருந்து அம்மீட்டர் பாசிட்டிவ், அப்புறம் அம்மீட்டர் நெகட்டிவ் வந்து இந்த கம்யூட்டேட்டர் சுவிட்சோட நம்பர் 1. அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் 2 இருக்கும். 2லேருந்து என்ன பண்ணணும், நேராக ரியோஸ்டாட்டோட அப்பர் டெர்மினல்,
அப்புறம் ரியோஸ்டாட் லோவர் டெர்மினல் நேராக கீக்கு போகாமல் நேராக பேட்டரி நெகட்டிவ். ஆனால் கீ யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் நேராக பேட்டரி நெகட்டிவ். அப்புறம் 3 and 4 மட்டும் டிஜிக்கு போகிற கனெக்ஷன்ஸ். 3 வந்து டிஜியில் ஃபஸ்ட்டு இருக்கிற டெர்மினல் தரணும், அதே மாதிரி 4 வந்து செகண்ட் இருக்கிற டெர்மினல் தரணும். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் செலக்ட் பண்ணுறது வந்து 4. நம்ம வந்து யூஸ்வலாக நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 2 தான் செலக்ட் பண்ணணும், அப்போ தான் பர்ஃபெக்டான ரீடிங் கிடைக்கும். இப்போது டிஜி கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம். முதல்ல பேட்டரி பாசிட்டிவ்லேருந்து அம்மீட்டர் பாசிட்டிவ், அப்புறம் அம்மீட்டர் நெகட்டிவ் வந்து இந்த கம்யூட்டேட்டர் சுவிட்சோட நம்பர் 1. அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் 2 இருக்கும். 2லேருந்து என்ன பண்ணணும், நேராக ரியோஸ்டாட்டோட அப்பர் டெர்மினல், அப்புறம் ரியோஸ்டாட் லோவர் டெர்மினல் நேராக கீக்கு போகாமல் நேராக பேட்டரி நெகட்டிவ். ஆனால் கீ யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் நேராக பேட்டரி நெகட்டிவ். அப்புறம் 3 and 4 மட்டும் டிஜிக்கு போகிற கனெக்ஷன்ஸ். 3 வந்து டிஜியில் ஃபஸ்ட்டு இருக்கிற டெர்மினல் தரணும், அதே மாதிரி 4 வந்து செகண்ட் இருக்கிற டெர்மினல் தரணும். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் செலக்ட் பண்ணுறது வந்து 4. நம்ம வந்து யூஸ்வலாக நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 2 தான் செலக்ட் பண்ணணும், அப்போ தான் பர்ஃபெக்டான ரீடிங் கிடைக்கும். இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து ஜங்ஷன் அண்ட் ஜெனோ டயோட் எக்ஸ்பிரிமெண்ட்டு, அதோட சர்க்யூட் டயக்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னென்ன அப்பரேட்டஸ்ன்னு பார்க்கலாம். பேட்டரி பாசிட்டிவ் நெகட்டிவ், அப்புறம் மில்லி ஆம்ஸ், எம்ஏன்னு போட்டிருக்கிறது வந்து மில்லி ஆம்ஸ், வி வந்து வோல்ட் மீட்டர், அந்த ஏ வந்து ஆனோட், கே வந்து கேத்தோட், 1K இந்த ரெசிஸ்டன்ஸ். இந்த 1K ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்பில்ட், அதனால் அதை தேடக்கூடாது. ஸோ எத்தனை எக்ஸ்பிரிமெண்ட்னா பேட்டரி, மில்லி ஆம்ஸ், வோல்ட் மீட்டர், அப்புறம் ஏகே, மொத்தமே 1 2 3 4 5 அப்பரேட்டஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு டயக்ராமோட கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது ஜங்ஷன் ஜெனோ டயோட் எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல பேட்டரி பாசிட்டிவ்லேருந்து மில்லி ஆம்போட பாசிட்டிவ், அப்புறம் மில்லி ஆம்ப் நெகட்டிவ் வந்து நேராக ஆனோட ஏ கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா கே இருக்கும். கேலேருந்து நேராக எங்கே 1K டிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் இன்பில்ட், அதனால் கேலேருந்து நேராக பேட்டரியோட நெகட்டிவ். அதுக்கப்புறம் இந்த வோல்ட் மீட்டர் பாசிட்டிவ் வந்து 7 தரணும், வோல்ட் மீட்டர் நெகட்டிவ் வந்து கேல தரணும். இது வந்து ஜங்ஷனோட டயக்ராம். நெக்ஸ்ட் ஜெனோ டயக்ராம் என்ன பண்ணணும்னா, 7 இருக்கிற 2 வயரும் கேக்கு போகணும், கேல இருக்கிற 2 வயரும் ஏக்கு வரும், அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த ஏகே மேலே பேரடஸில் பார்ப்பீங்க, கீழே அதே மாதிரி ஏகே இருக்கும். ஸோ ஏல இருக்கிற 2 வயர் கேக்கு போகணும், கீழே இருக்கிற 2 வயர் ஏக்கு போகணும். இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ஜெனோ டயோட். இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து ஜங்ஷன் அண்ட் ஜெனோ டயோட் எக்ஸ்பிரிமெண்ட்டு, அதோட சர்க்யூட் டயக்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னென்ன அப்பரேட்டஸ்ன்னு பார்க்கலாம். பேட்டரி பாசிட்டிவ் நெகட்டிவ், அப்புறம் மில்லி ஆம்ஸ், எம்ஏன்னு போட்டிருக்கிறது வந்து மில்லி ஆம்ஸ், வி வந்து வோல்ட் மீட்டர், அந்த ஏ வந்து ஆனோட், கே வந்து கேத்தோட், 1K இந்த ரெசிஸ்டன்ஸ். இந்த 1K ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்பில்ட், அதனால் அதை தேடக்கூடாது. ஸோ எத்தனை எக்ஸ்பிரிமெண்ட்னா பேட்டரி, மில்லி ஆம்ஸ், வோல்ட் மீட்டர், அப்புறம் ஏகே, மொத்தமே 1 2 3 4 5 அப்பரேட்டஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு டயக்ராமோட கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது ஜங்ஷன் ஜெனோ டயோட் எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல பேட்டரி பாசிட்டிவ்லேருந்து மில்லி ஆம்போட பாசிட்டிவ், அப்புறம் மில்லி ஆம்ப் நெகட்டிவ் வந்து நேராக ஆனோட ஏ கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா கே இருக்கும். கேலேருந்து நேராக எங்கே 1K டிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் இன்பில்ட், அதனால் கேலேருந்து நேராக பேட்டரியோட நெகட்டிவ். அதுக்கப்புறம் இந்த வோல்ட் மீட்டர் பாசிட்டிவ் வந்து 7 தரணும், வோல்ட் மீட்டர் நெகட்டிவ் வந்து கேல தரணும். இது வந்து ஜங்ஷனோட டயக்ராம். நெக்ஸ்ட் ஜெனோ டயக்ராம் என்ன பண்ணணும்னா, 7 இருக்கிற 2 வயரும் கேக்கு போகணும், கேல இருக்கிற 2 வயரும் ஏக்கு வரும், அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த ஏகே மேலே பேரடஸில் பார்ப்பீங்க, கீழே அதே மாதிரி ஏகே இருக்கும். ஸோ ஏல இருக்கிற 2 வயர் கேக்கு போகணும், கீழே இருக்கிற 2 வயர் ஏக்கு போகணும். இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ஜெனோ டயோட். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆப் ஆம்ப் இன்வெர்ட்டிங். ஆப் ஆம்ப் இன்வெர்ட்டிங்கில் என்ன இருக்குன்னா, RS 10K, RF 22K. ஓகே, முதல்ல V1 பாசிட்டிவ் வந்து போகலாம். முதல்ல V1 பாசிட்டிவ்லேருந்து RSோட இன்புட், அப்புறம் RSோட அவுட்புட்லேருந்து நம்பர் 2லேருந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டு RFோட இன்புட், அப்புறம் RFோட அவுட்புட்லேருந்து நேராக நம்பர் 6, அப்புறம் 6லேருந்து V0ஓட பாசிட்டிவ், அப்புறம் V0 நெகட்டிவ் வந்து கிரவுண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 7 வந்து +12, 4 -12, 3 வந்து கிரவுண்ட் பண்ணணும். ஃபைனலாக வந்து V1 நெகட்டிவ் வந்து கிரவுண்ட் பண்ணணும். அவ்வளோதான் கனெக்ஷன்ஸ். ஓகே, இதுதான் ஆப் ஆம்ப் apparatus. ஆப் ஆம்ப் apparatus இப்படி தான் இருக்கும்.
இந்த ஒரே apparatusல தான் நம்ம இன்வெர்ட்டிங், நான் இன்வெர்ட்டிங், சம்மிங் 3 எக்ஸ்பெரிமெண்ட்டும் இந்த ஒரு apparatus தான் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா V1 V2 இருக்கும். ஸோ V1 V2 இது ரெண்டும் வந்து எப்போ யூஸ் ஆகும்னா சம்மிங் தான் யூஸ் ஆகும். ஸோ இன்வெர்ட்டிங்க்கும் நான் இன்வெர்ட்டிங்க்கும் நம்ம V1 மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். V1 V2 ரெண்டுமே யூஸ் ஆகிறது வந்து சம்மிங்கில் தான் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆப் ஆம்ப் இன்வெர்ட்டிங். ஆப் ஆம்ப் இன்வெர்ட்டிங்கில் என்ன இருக்குன்னா RS 10K, RF 22K. ஓகே, முதல்ல V1 பாசிட்டிவ் வந்து போகலாம். முதல்ல V1 பாசிட்டிவ் வந்து RSோட இன்புட், அப்புறம் RSோட அவுட்புட்லேருந்து நம்பர் 2லேருந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகணும். ரிட்டர்ன் ஆகிட்டு RFோட இன்புட், அப்புறம் RFோட அவுட்புட்லேருந்து நேராக நம்பர் 6, அப்புறம் 6லேருந்து V0ஓட பாசிட்டிவ், அப்புறம் V0 நெகட்டிவ் வந்து கிரவுண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 7 வந்து +12, 4 -12, 3 வந்து கிரவுண்ட் பண்ணணும். ஃபைனலாக வந்து V1 நெகட்டிவ் வந்து கிரவுண்ட் பண்ணணும். அவ்வளோதான் கனெக்ஷன்ஸ். ஓகே, இப்போது நான் இன்வெர்ட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கிரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். கிரவுண்ட்லேருந்து RSோட இன்புட், RSோட அவுட்புட்லேருந்து நம்பர் 2லேருந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டு RFோட இன்புட், அப்புறம் RFோட அவுட்புட்லேருந்து நம்பர் 6லேருந்து V0 பாசிட்டிவ், அப்புறம் V0 நெகட்டிவ் வந்து கிரவுண்ட், அப்புறம் 7 வந்து +12, 4 -12, 3 வந்து V1 பாசிட்டிவில் தரணும், V1 நெகட்டிவ் வந்து கிரவுண்ட் பண்ணணும். அவ்வளோதான். இதில் வந்து RS 10K, RFும் 10K. இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து ஆப் ஆம்ப் சம்மிங். சம்மிங்கில் தான் நம்ம V1 V2 ரெண்டு வோல்டேஜும் யூஸ் பண்ணுவோம். இதில் V1 பாசிட்டிவ், V2 பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் ரெண்டுமே கிடையாது. முதல்ல V2 பாசிட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். V2 பாசிட்டிவ் வந்து R2ஓட இன்புட், R2ஓட அவுட்புட்லேருந்து நம்பர் 2லேருந்து திருப்பியும் RFோட இன்புட், அப்புறம் RFோட அவுட்புட் நம்பர் 6லேருந்து V0 பாசிட்டிவ், V0 நெகட்டிவ் வந்து கிரவுண்ட், 7 +12, 4 -12, 3 கிரவுண்ட், அப்புறம் கடைசியாக வந்து V1 பாசிட்டிவ் வந்து R1ஓட இன்புட், அப்புறம் R1 அவுட்புட் வந்து நேராக RFோட இன்புட்டை தந்துடுங்க. ஸோ இந்த V1 கனெக்ஷன் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டிங், இன்வெர்ட்டிங் மாதிரியே தான் டயக்ராம் இருக்கும். இதில் R1, R2, RF மூணுமே 10K. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து NPN டிரான்சிஸ்டர். NPN டிரான்சிஸ்டரில் என்னென்ன apparatus முதல்ல நமக்கு தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா VBB, IB, அப்புறம் VBE, B, C, E, அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் IC, VCE, VCC. அவ்வளோதான் apparatus. இப்போது கனெக்ஷன் பார்க்கலாம். இப்போது NPN டிரான்சிஸ்டர் கனெக்ஷன் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா VBB, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா VCC இருக்கும். இதுதான் பவர் சப்ளை. இப்போ VBB பாசிட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல VBB பாசிட்டிவ் வந்து IB பாசிட்டிவ், அப்புறம் IB நெகட்டிவ் வந்து நேராக பேஸ், அப்புறம் அதாவது B, அப்புறம் Cலேருந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ B to C, இந்த B to Eலாம் இன்டர் கனெக்ட். ஸோ Cலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். Cலேருந்து IC நெகட்டிவ், அப்புறம் IC பாசிட்டிவ்லேருந்து VCC பாசிட்டிவ், அப்புறம் VCC நெகட்டிவ்லேருந்து நேராக ஈக்கு வரணும். அப்புறம் ஈலேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு திருப்பியும் VBB நெகட்டிவ் வரணும். இப்போ வந்து அவுட்டர் சர்க்கியூட் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னரில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா VBE இருக்குது, அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா VCE இருக்குது. ஸோ VBE பாசிட்டிவ் வந்து IB நெகட்டிவ், அப்புறம் VBE நெகட்டிவ் வந்து VBB நெகட்டிவ், அப்புறம் VCE பாசிட்டிவ் வந்து IC நெகட்டிவ், அப்புறம் VCE நெகட்டிவ் வந்து VCC நெகட்டிவ். அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து NPN டிரான்சிஸ்டர். NPN டிரான்சிஸ்டரில் என்னென்ன apparatus முதல்ல நமக்கு தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா VBB, IB, அப்புறம் VBE, B, C, E, அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் IC, VCE, VCC. அவ்வளோதான் apparatus. இப்போது கனெக்ஷன் பார்க்கலாம். இப்போது NPN டிரான்சிஸ்டர் கனெக்ஷன் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா VBB, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா VCC இருக்கும். இதுதான் பவர் சப்ளை. இப்போ VBB பாசிட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல VBB பாசிட்டிவ் வந்து IB பாசிட்டிவ், அப்புறம் IB நெகட்டிவ் வந்து நேராக பேஸ், அப்புறம் அதாவது B, அப்புறம் Cலேருந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ B to C, இந்த B to Eலாம் இன்டர் கனெக்ட். ஸோ Cலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். Cலேருந்து IC நெகட்டிவ், அப்புறம் IC பாசிட்டிவ்லேருந்து VCC பாசிட்டிவ், அப்புறம் VCC நெகட்டிவ்லேருந்து நேராக ஈக்கு வரணும்.
அப்புறம் ஈலேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு திருப்பியும் விபிபி நெகட்டிவ் வரணும். இப்போ வந்து அவுட்டர் சர்க்யூட் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னரில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா விபி இருக்குது, அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா விசிஇ இருக்குது. ஸோ விபிஇ பாசிட்டிவ் வந்து ஐபி நெகட்டிவ், அப்புறம் விபி நெகட்டிவ் வந்து விபிபி நெகட்டிவ், அப்புறம் விசிஇ பாசிட்டிவ் வந்து ஐசி நெகட்டிவ், அப்புறம் விசிஇ நெகட்டிவ் வந்து விசிசி நெகட்டிவ். அவ்வளோதான். ஓகே, சோனாமீட்டரில் நீங்கள் எதுவும் கனெக்ஷன்லாம் பண்ண தேவையில்ல, அது ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். உங்களோட வேலை என்னென்னா வெயிட்டு வந்து ஆட் பண்ணணும். வெயிட்டு 1 by 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஏபி 2 பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஈவனாக மூவ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் பார்க்குறது சோனாமீட்டர் எக்ஸ்பிரிமெண்ட். சோனாமீட்டர் எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஏபி 2 பிரிட்ஜ் இருக்கும். ஓகே, இப்போ வெயிட்டு வந்து இந்த சைடு வெயிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல 200 கிராம் போடணும். 200 கிராம் போட்டு ஏபி 2 பிரிட்ஜும் ஈவனாக இன்ச் பை இன்ச்சாக மூவ் பண்ணுவீங்க. மூவ் பண்ணோன்னே ஒரு மேக்ஸிமம் வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த மேக்ஸிமம் வைப்ரேஷன் கிடைச்சோன்னா அதோட லென்த் அதை மெஷர் பண்ணணும். அதாவது ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இது வந்து L1. அதுக்கப்புறம் இன்னொரு 200 கிராம் ஆட் பண்ணணும். ஸோ லோடிங் இப்போ பண்ணுறது எல்லாமே நீங்கள் லோடிங் நம்ம வெயிட் ஆட் பண்ண அந்த லென்த்து ஏபியோட லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அன்லோடிங் பண்ணணும். அன்லோடிங் பண்ணுறது 200 கிராம் 1 by 1 ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போது வெயிட் என்ன ஏபியோட லென்த்து வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் ஆட் பண்ண ஏபி லென்த் அதிகமாகும். வெயிட் குறைக்க ஏபி லென்த்து வந்து டிக்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். நீங்கள் லோடிங் பண்ணும்போது எடுக்கிற ரீடிங், அதாவது ஏபி லென்த்து வந்து எல்லாமே L1. அதுக்கப்புறம் அன்லோடிங் பண்ணுவீங்க. அன்லோடிங் பண்ணும்போது அப்போ கிடைக்கிற ஏபி லென்த் வந்து L2. ஓகே.